வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுக்குமே தமிழில் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 15,700 36,200 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி என்ன படித்ததாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு செகண்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஹெச்ஆர்சி, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களோட பெயர் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பேர், அதாவது ஆண்களாக இருந்தால் அப்பாவோட பேரும் பெண்களாக இருந்தால் கணவரோட பேரும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பெண்களாக இருந்தால் அப்பாவோட பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பெண்களாக இருந்தால் அப்பா அல்லது கணவர் யாரோட பேர் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களோட அந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எங்கே மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி இந்து மதத்தை சார்ந்தவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா இளைநிலைன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். தமிழ்நாட்டினை சார்ந்தவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குமே ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். திருக்கோயிலில் பணிபுரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்குமே நீங்கள் எஸ்ஆர்னோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாராவது இந்த திருக்கோயிலில் பணியாற்றி வருகின்றனரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்குமே எஸ்ஆர்னோன்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. 1/7/2025 அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒரு அரசு பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்டேருந்து நீங்கள் புதுசாக நன்னடத்தை சான்று அது வாங்கி அதை வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி. ஓகேங்களா? பொதுவான தகவல் ஃபில் பண்ணணும், இதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இடம் நாள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். விண்ணப்பதாரர் கல்வி சான்று, முகவரிக்கான அத்தாட்சி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதர தகுதிக்கான சான்று எல்லாமே சான்றப்பம் இடப்பட்ட புகைப்பட நகல்கள், அதாவது அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த அட்டஸ்டேஷன் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் பண்ணி அந்த ஜெராக்ஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அந்த ப்ரூஃபை தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் செயல் அலுவலர், அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோயில், அவினாசி சாலை, கோவை 18 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட்டு ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 24ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோயிலில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த கோயிலோட ஆஃபீஸில். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு இந்து மதத்தை சார்ந்த நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஓதுவார் கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓதுவார் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 12,600 39,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 17,000 கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனம் நடத்தும் 3 ஆண்டு பாடப்பிரிவினை முடித்ததற்கான தேவார பள்ளி வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரவு காவலர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 11,600 36,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 16,000 மேலே கிடைக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட் படி 18 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதத்தை சார்ந்த தகுதியானவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தொற்றுநோய் மற்றும் உடல் அல்லது மனநிலை குறைபாடுகள் கண் குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்களும் பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணியிலிருந்தும் பொது ஸ்தாபனங்களிலிருந்தும் இதர திருக்கோயில்களிலிருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இத்திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களோட வாரிசுதாரர்கள் இவங்களுக்குமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நன்னடத்தை உடையவராக இருக்கணும். அந்த நன்னடத்தைக்கான சான்று நீங்கள் அரசு பதிவு பெற்ற அதிகாரியிலிருந்து வாங்கி சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் பணியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா அப்ளிகேஷனும் ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான டேட்டு வென்யூ என்ன டைமிங்கில் இன்டர்வியூ நடக்குங்கிற இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு வரணும். ஓகேங்களா. விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவராகவும் இருக்கணும். ஓகேங்களா. அதுக்குமே நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். அதுக்கும் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி 24 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லா ஃபீல்டுமே ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னாலுமே இந்த விளம்பரம் வெளியிடப்பட்டதுக்கப்புறம் புதுசாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறனாலுமே மறுபடியும் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எதிர விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் வேலை நேரத்தில் கோயிலோட ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.